Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தேவர் அணி, மற்றொன்று அசுரர் அணி. தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன். தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு, குரு பகவான். அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதன் பிறகு சனி, புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி, எந்த ராசி கேந்திர ராசி, திருவோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும், எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானுடைய நிறம் கருப்பு நிறம் என்று கூறுவார்கள். அவர்கள் கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு அல்லது கருமையான புளு, அதாவது அடர்த்தியான புளு அந்த நிறத்தில் உடைய ஆடைகளை அணிந்து கொண்டு எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றியை அவர்கள் பெற முடியும். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி முழங்கால்கள் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முழங்கால் வலி ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியன் அஸ்தமனமான பிறகு, அதாவது இரவு நேரத்தில் மாலை சூரியன் அஸ்தமனமான பிறகு அல்லது உஷட்காலம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அந்த பிரம்ம முகூர்த்தம், இந்த காலங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் சேவை செய்யும் மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்து அதனால் வரக்கூடிய பொருட்களை ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். ஆகவே சேவை செய்யக்கூடிய மனம் என்றால் பொதுவாக ஏஜென்ட்டுகளாகவோ அல்லது மருத்துவர்களாகவோ அல்லது ஜோதிடர்களாகவோ அல்லது சேவை செய்யக்கூடிய எந்த தொழில் செயல்படுவதாலும் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள். இந்த லக்னத்திற்கும் 2ஆம் இடத்திற்குரியவனாக சனி பகவான் வருகிறார். இந்த சனி பகவான் வாக்குஸ்தானாதிபதியாக வருகிறார். லக்னாதிபதியும் அவரே, வாக்குஸ்தானாதிபதியும் அவரே. ஆகவே இவர்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு நன்றாக இருக்கும். அவர்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் பழித்துவிடும். ஆகவே அவர்கள் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். தீய வார்த்தைகளை பேசினால் அதுவும் பழித்துவிடும். ஆகவே குடும்பத்தில் முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது தீய வார்த்தைகளை, அசுபான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த லக்னத்துக்கு சுப கிரகம் செவ்வாய். அதாவது இந்த லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு 4 குடையவனாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். ஆகவே செவ்வாய் ஒரு சுப கிரகம். அடுத்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி புதனாக இருக்கிறார். அதாவது மகர லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதன். ஆகவே நல்ல பாக்கியம் உடையது. அடுத்து சுக்கன் இந்த லக்னத்துக்கு கேந்திர திருவோணத்துக்கு அதிபதி. ஆகவே சுக்கன் நல்ல யோகத்தை கொடுப்பார். இந்த மகர லக்னத்துக்கு இந்த சுக்கன் சனியுடன் சேர்ந்தாலும் சரி, அல்லது புதனுடன் சேர்ந்தாலும் சரி, அல்லது செவ்வாயுடன் சேர்ந்தாலும் சரி, பிரபல யோகத்தை கொடுப்பார்கள் என்று தான் இருக்கிறார்கள். இந்த லக்னத்திற்கு பாப கிரகம் என்றால் 3, 12ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் ஒரு பாப கிரகம். அடுத்து கேந்திர தோஷமுடைய 7ஆம் இடத்திற்குரிய சந்திரன் ஒரு பாப கிரகம். என்றால் சந்திரன் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி. இந்த லக்னத்திற்கு சனியும் ஒரு மாரகாதிபதி தான், இருந்தாலும் கொள்ள மாட்டார். இந்த பொதுவாக சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. ஆகவே இந்த லக்னத்துக்கு மகர லக்னத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் நிச்சயமாக கொள்ள மாட்டார், பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் மகரத்திற்கு 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ சூரியன் இருந்தால் மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது என்று தான் இருக்கிறது. இந்த லக்னத்துக்கு சூரியன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் தன்னோட மன வருத்தங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்திலே சூரியன் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது. 2ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் பொதுவாக மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது தற்கொலை முயற்சியில் கூட சில சமயத்தில் ஈடுபடுவார்கள். அது குடும்பத்தில் அமைதி இருக்காது.
மூன்றாம் இடத்தில் இருப்பது பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. நான்காம் இடத்தில் இருந்தால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது, தாய்க்கும் தனக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் இருக்கிறது, புத்திர பாக்கியம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த புத்திரர்கள் இவர்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆறாம் இடத்தில் இருந்தால் பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது, ஆனால் உஷ்ணம் மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது, மிகவும் காலதாமதமான திருமணம் நடக்கும். வேணும் கலத்த தோஷம் இருக்கிறது. எட்டாம் இடத்தில் சொன்னிருந்தால் பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. ஒன்பதாம் இடத்தில் சொன்னிருந்தால் தந்தைக்கு ஆகாது. 10ஆம் இடத்தில் சொன்னிருந்தால் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். வேணும் கடுமையாக உழைத்து முன்னேற்றத்தை அடைவார்கள். லாபஸ்தானத்தில் சொன்னிருப்பது மிகவும் சிறப்பானது. பொதுவாக இந்த லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சூழ்நிருப்பது தான் மிகவும் சிறப்பானது. மற்ற இடங்களில் இருப்பது பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த லக்னத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவம் சந்திரனோட மனக்கவலைகளை மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்திற்கு மார்கஸ்தானம் 2, 7ஆம் இடம். 11ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்துல விருச்சிகத்தில், இந்த மகர லக்னத்துக்கு விருச்சிகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மைகளை ஏற்படுத்தாது. இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்குரியவன் குரு பகவானாக இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாயாக இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் அதிகமாக இருப்பார்கள், அவர்களுடைய அனுசரணையும் இவர்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே நல்ல அழகான குழந்தைகள் மற்றும் நல்ல புகழ்பெற்ற குழந்தைகள் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பார்கள் என்று இருக்கிறது. 6 கூடையன் புதனாக இருக்கிறார். ஆகவே மறைந்த புதன் நிறைந்த கல்வி. ஆகவே நல்ல கல்விமானர்களாக இந்த மகர லக்னத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். 7ஆம் இடத்திற்குரியவன் சந்திரனாக இருப்பதனால் திருமணம் சிறிது காலதாமதமாக ஆகும். காலதாமதமாக ஆனாலும் ஓரளவு நல்ல மனைவியே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மன வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. 8 கூடையவன் சூரியனாக இருப்பதனால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வயிறு உபாதைகள், உஷ்ணம் ஏற்படும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அரசியல்வாதிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதன். அந்த புதன் மூல திருவோணத்தில் உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கிறார். ஆகவே இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. பெருமாளை ஹயகிரிவரை வணங்கினால் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறையாவது குருவாரப்பனை வணங்கிவிட்டு வர வேண்டும். என்றால் புதன் என்பது அவதார விஷ்ணு என்று கூறுவார்கள். முக்கியமாக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயில்களில் சென்றுட்டு வந்தால் நிச்சயமாக எல்லா பாக்கியங்களும் பெறலாம். எந்த பெருமாள் கோயிலுக்கு வேண்டாலும் சென்றுட்டு வரலாம். உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கும் சென்று வரலாம். அல்லது பாக்கியத்தை புதன் இருக்கிறார். புதன் என்பது மரகதம் என்று கூறுவார்கள். மரகத மீனாட்சி என்று மதுரை மீனாட்சி அம்மனை கூறுவார்கள். ஆகவே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கிற கூடாளர்கள் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டால், புதன்கிழமை செய்தால் நிச்சயமாக நல்ல கல்விமானாக திகழ்வார்கள். 10ஆம் இடத்திற்குரியவன் சுக்கிரனாக வருவது தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. எந்த தொழில் செய்வார்கள் இருந்தாலும் அவர்கள் திறம்பட செய்வார்கள். லாபாதிபதியாக செவ்வாய் இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரையாதிபதியாக குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைப்பார்கள். அவர்கள் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபாடு செய்தாலும், மதுரை மீனாட்சி மணியும் கூடலழகர் பெருமாள் கோயிலையும் சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும், எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகப்பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும்போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்திற்கும் பார்க்கலாம். லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும், ராசிக்கு ஒரு 50% நன்றாக நடக்கும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி, அல்லது குரு பயிற்சி, அல்லது ராகுகேது பயிற்சி, அல்லது செவ்வாய் பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது.
எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான படிப்பு, நிம்மதியான தொழில், நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.